மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் அரச புலனாய்வின் பணிப்பாளர் அதிரடியாக கைது. அத்தோடு ராஜபக்சர்களுடைய விசுவாசியான மற்றொரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அரச புலனாய்வின் முன்னாள் பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அதிரடியாக சிஐடியினர் அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் யாரு, எதற்காக இவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதல்ல மிக முக்கியமான ஒரு சந்தேக நபராக இவர் விசாரணைகளை கண்டறியப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கைதை சிஐடியினர் நடத்தியதாக சொல்லப்படுது. ஈஸ்டர் தாக்குதலுக்கும் இவருக்கும் என்னதான் சம்மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜஹ்ரான் குழுவினரை இவர் சந்தித்ததாக சேனல் 4க்கு பிள்ளையானுடைய சகா ஆசாத் மௌலானா வழங்கிய செவ்வியில சொல்லி இருந்தாரு. அந்த காலப்பகுதியில் குறித்த இந்த சுரேஷ் சலே அவங்க இராணுவ புலனாய்வின் பணிப்பாளராக இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடு மலேசியா தூதரகத்தின் ஒரு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கின்ற காலகட்டத்தில். பிறகு கோட்டாபய ராஜபக்ச அவங்க ஜனாதிபதி ஆன உடனடியாக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையை மலேசியாவிலிருந்து வரவழைத்து 2019ஆம் ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் அளவுல அரச புலனாய்வின் பணிப்பாளராக நியமிச்சிருக்கிறாரு. புதிய அரசு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்ததுல தான் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த இந்த சம்பவத்திற்கு இவருக்கு தொடர்பு இருப்பதாக கருதி அடையாளம் கண்டு இப்போது அதிகாலையில இன்றைய தினம் அவருடைய வீட்டில் வச்சு இந்த கைதை சிஐடியினர் நடத்தியதாக சொல்லப்படுது. இந்த கைதுக்கு பிற்பாடு விசாரணைகளை பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் வெளிவர ஆரம்பிக்கும். 2018ஆம் ஆண்டு எதற்காக ஜஹ்ரான் குழுவினரை நீங்க சந்திச்சீங்க, அவங்களுடைய இலக்குத்தான் என்ன விஷயங்கள் குறித்து பேசுனீங்க, எதற்காக அவனை கைது செஞ்சு உள்ள வைக்கல, எப்படி அந்த தாக்குதலை இவன் நடத்தி முடிச்சான், இதுக்கும் இராணுவ புலனாய்வுக்கும் இறுக்கமான தொடர்புகள் இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிற இந்த சூழ்நிலையில இதுக்கு பின்புலமாக இருந்து இதை செய்து முடித்தவர்கள் யாரு, எதற்காக செய்தார்கள், யாருடைய தேவைக்காக செய்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக வெளியில் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக ஆகியிருக்குது. எனவே இந்த விசாரணையில பல்வேறு விடை காண முடியாத கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இந்த ஒரு கைது இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் எப்படி நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி, இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் அவர வாயிலிருந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு தெளிப்பிடும் செய்திகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் பதுங்கி இருந்து தற்போது நாட்டுக்கு திரும்பிய முன்னைய நாள் சிசிடி பிரிவின் ஒரு முக்கிய பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருந்த ஜகத் நிசாந்த என்ற போலீஸ் பரிசோதகர் சிஐடி பிரிவினரால் விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கு. தேசபந்து தென்னக்கோனுடைய பல்வேறு குற்றச்செயல்களை முன்னின்று செய்து முடித்தவர் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இவர் மீது வைக்கப்படுது. இவர் ஏன் கைது செய்யப்பட்டார், இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு சந்தேக நபர் அப்படின்ற ஒரு விஷயமும். எதற்காக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசபந்து தென்னக்கோன் எந்த ஒரு கேஸ்ல பதவி விலகி இப்ப வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த கேஸ்ல மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரியாகவும் பிரதான சந்தேக நபராகவும் இவர் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெலிகமையில W15 ஹோட்டலுக்கு முன்னால சட்டவிரோதமான துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தாங்க. தேசபந்து தென்னக்கோன் அவருடைய தேவைக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சிசிடி பிரிவினர் தான் இந்த ஒரு குற்றச்செயலை செஞ்சாங்க. இது சட்டவிரோதமான ஒரு துப்பாக்கி சூடு. இந்த துப்பாக்கி சூட்டோட விளைவாகத்தான் ஒரு போலீஸ் அதிகாரி அனாவசியமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாக இருந்தது. மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி பலத்த காயங்களுக்கு இலக்கான சம்பவம் அது. அந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாள உலக குழுக்கள் எதிரான ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லித்தான் சிசிடி பிரிவுல இருந்து ஒரு குழு சிவில் ஆடையில வெலிகம போலீசாருக்கே தெரியாம அந்த பிரதேசத்துக்கு சென்று திடீரென W15 ஹோட்டலுக்கு முன்னால் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டாங்க. யாரோட பாதாள குழுக்களா சுடுறது அப்படின்னு சொல்லி ரோந்து பணியில இருந்த வெலிகம போலீசார் பதிலுக்கு இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த மாட்டிப்பட்ட சிக்கலாகிறமே அப்படின்னு சொல்லி தலைதறிக்க KDH வேன்ல ஓடியதுல
துரத்தி இந்த வெலிகம போலீசார் சுட்டதுல தான் இந்த அப்பாவித்தனமாக ஒரு போலீஸ் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவானது. இந்த ஒரு விஷயம் மூடி மறைக்கப்பட்டு அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து லட்சக்கணக்கில் நட்டரும் கொடுத்து அந்த விஷயத்தை மூடி மறைச்சாங்க. இந்த அரசு வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஒரு விஷயத்தை தோண்டி உடனடியாக விசாரணை நடத்தியதுல சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு தேசபந்து தென்னக்கோன் பதவி விலகிய சம்பவம் பதிவானது. அந்த ஒரு ஆபரேஷனை முன்னின்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் சிசிடி பிரிவுல மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த இவர் தான் அந்த ஒரு விஷயத்தை செய்து முடிச்சாரு. என்பிபி அரசு வந்த உடனே போலீஸாவது பதவியாவது உயிரை கையில பிடிச்சா போதுண்டா சாமி, சிறைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ஓடி ஒழிச்சாரு. இப்ப அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்துல தான் சிஐடியினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகளை முன்னின்று விசாரணை செய்தவர் நல்லாட்சி காலத்துல சானியா அபேசேகர் அவங்களை கைது செய்து சிறையில போட்டுட்டோ இவருக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக திட்டமிட்டு எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி 2 போலீஸ் அதிகாரிகள், பிரேம திலக்க மற்றும் மெண்டிஸ் என்று சொல்லப்படுகிற 2 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்து சானியா அபேசேகருக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து அது முடியாது என்று அவங்க இருவரும் சொன்னதுக்காக சிறையில போட்ட பல்வேறு விஷயங்களை இந்த ஜகத் நிசாந்த் என்று சொல்லப்படுகிற போலீஸ் அதிகாரி செய்ததான பல்வேறு விமர்சனங்கள் இப்போது பேசப்படுது. இந்த ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ இந்த பாதிக்கப்பட்ட போலீசாருக்காக வேண்டி ஆஜரான சட்டத்தரணி சின்ன கத்துக்கோரல நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசிடி பிரிவினுடைய இந்த அநாகரிகமான அநீதியான இந்த செயற்பாட்டுக்கு காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக ஒரு நாள் இந்த பிரிவில் இருக்கின்ற அதிகாரிகள் இதே கூண்டுல நிக்க வைத்து கேள்வி கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். குற்றவாளியாக இந்த கூண்டுல நிறுத்தப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றைய தினம் சொன்னதாக இப்போது சொல்லப்படுது. அதற்கமைய இப்போது தேசபந்து தென்னக்குளம் அந்த கூட்டுல ஏறி நின்றாரு. அதே போல அந்த சிசிடி பிரிவினுடைய ஓவைசியாக இருந்த ஏஸ்லம் டி சில்வா அந்த கூட்டுல நின்றாரு. இப்போது ஜகத் நிசாந்த நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அந்த சட்டத்தினுடைய வாய்ச்சொல் பழிச்சது என்பதை விட இவர்கள் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களுக்காக தேசபந்து தென்னக்கோனுக்காக பதவி தருவாங்க, பட்டம் தருவாங்க என்பதற்காக பல்வேறு குற்றச்செயல்களை செய்தது இப்போது அம்பலமாக இருக்குது. மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டியவங்க, மக்களுக்காக உழைத்த, விசுவாசம் உள்ள, நாட்டுக்காக உழைக்கின்ற, குற்றங்களை தட்டி கேட்கின்ற, சட்டத்தையும் ஒழுங்கை நிலைநாட்ட துடித்த, சேவையாற்றிய போலீஸ் அதிகாரிகளை சிறையில் வச்சு போலியான குற்றச்சாட்டுகளை போட்டு சட்டத்தினூடாக இறுக்கி பிடித்த பல்வேறு சம்பவங்களை செய்து முடிச்சவங்க தான் இப்போது கைது செய்யப்பட்டு வழக்கு வந்தின்றி அலைகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. கைது செய்யப்பட்ட ஜகத் நிசாந்த் அவங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் விளக்கு மறியலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. தேசபந்து தென்னக்கோனுக்கு ஓரளவு ஆறுதலா இருக்கும். நாடு மட்டுமாடா பதவி விலகிறது, எல்லாரும் சேர்ந்து தானே கூத்தடிச்சோம், கும்மாளம் அடிச்சோம், இப்படி உங்களுக்கு இந்த நிலை வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஆறுதலான செய்தியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சானியா அபேசேகர் அவங்களுடைய வழக்கு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு திட்டமிட்டு பழிவாங்குவதற்காக அரங்கேற்றப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தத்தில் ராஜபக்சர்களுடைய குற்றங்கள் குறைகளை பற்றி விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிய பின்னணியில இந்த ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும், இப்போது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் எப்படி நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி, இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் அவர வாயிலிருந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இப்போது ஏதோ ஒரு வகையில அதிகாரிகளுக்கு ஒரு தெம்பு பிறந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க தனியே இல்லை, எங்களுக்கு பின்னால் ஒரு அரசு இருக்குது, அரசுக்கு பின்னால மக்களுடைய ஆணை இருக்குது. நிச்சயமா இந்த காலகட்டத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், எந்த மிரட்டலுக்கும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு உணர்வு அதிகாரிகளுக்கு வந்திருக்கேன்னா நிச்சயமா அதுக்கான காரணம் மக்களுடைய ஆணைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் நாட்டில் ஆயுதம் இல்லாத, போதை இல்லாம அழகிய ஒரு கலாச்சாரம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.